ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, சாஃப்டாக எப்படி நீங்கள் இட்லி பண்ணுறேன், இட்லி ப்ரப்போர்ஷன் அண்ட் இதெல்லாம் சொல்லுங்கன்னு. ஸோ இன்றைக்கி நான் காட்டுறேன். இதால் நீங்கள் எந்த மெஷர் வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட சைஸ் இதை பொறுத்து எந்த மெஷர் வேணால் எடுத்துக்கலாம். நான் இதால் 5 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது புழுங்கல் அரிசி நல்லா அலம்பி இந்த அளவு தண்ணி வச்சா போகிறோம், ஜஸ்ட் கொஞ்சம் மேலே. ஸோ 5 கப் புழுங்கல் அரிசிக்கு இதுலேயே ஒரு 1/4 கப் பச்சரிசி, அதையும் நல்லா அலம்பி ஜஸ்ட் அதுக்கு மேலே தண்ணி. இதால் 1 கப் உளுந்து, ஸோ அதுவும் நல்லா அலம்பி அதுக்கு ஜஸ்ட் மேலே கவர் பண்ணுற மாதிரி தண்ணி. ஏன் இந்த மாதிரி கரெக்டாக தண்ணியை வைக்கணும்னா, இந்த தண்ணியே வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஜாஸ்தி தண்ணியை வச்சுட்டு ஜாஸ்தி தண்ணி விட முடியாது அரைக்கிறத, அந்த தண்ணி மிஞ்சி போய் கொட்டுறதுக்கு பதிலாக கரெக்டாக தண்ணியை வச்சுட்டு அதே தண்ணியை விட்டு அரைச்சா கரெக்டாக இருக்கும். வேணும்னா நம்ம ஆரோ வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ 5/4க்கு 1, 5/4 1, இதுதான் ப்ரப்போர்ஷன். இப்போ இந்த உளுந்தை இப்போவே மூடி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரிட்ஜிலேயே ஊறின்னு இருக்கும். காத்தால எப்போ அரைக்கிறேனோ ஒரு 6 மணிக்கு அரைப்பேன். அப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து மிஷினில் போட்டு அரைச்சா ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இதை நாளைக்கு காலத்தில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உளுந்து, நேராக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உளுந்து சில்லுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அதோட தண்ணியை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தையும் போட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் ஓடுறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்ததே விட்டாச்சு. வேணும்னா நடுவில் ஒரு 2 தரம் தெளிச்சுக்கலாம். பட் அதர்வைஸ் 20 மினிட்ஸில் ஃப்ளஃபியாக உளுந்து அரைஞ்சிடும். நல்லா ஃப்ளஃபியாக அரைஞ்சாச்சு. நிறைய கன்றுருக்கு, நல்ல சாஃப்டாக நல்லா இருக்குது உளுந்து. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், இதில் வழிச்சு போட்டுடலாம். இந்த பச்சரிசி அண்ட் புழுங்கரிசி ரெண்டையும் சேர்த்தே போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுவிட்டு அதே தண்ணியை இப்போ அரிசி சீக்கிரம் அரைஞ்சிடும். இந்த அரிசியும் அரைச்சி முடிச்சாச்சு. கொஞ்சம் கோஸாக இருக்கணும் அரிசி, ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த உளுந்தோட கலந்து நல்லா கலந்து வச்சுடலாம் கையால். மாவு ரெடி. ஸோ காத்தால அரைச்ச மாவு இப்போ 7 மணிக்கு ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி பொங்கி நல்லா வந்திருக்கு. ஸோ நல்லா அதை கலக்கி விட்டு இந்த டெக்ஸ்டர் இருந்தால் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உயர டோமாக போட்டால் ஸ்டீமுக்கு சர்க்குலேட் ஆகிறதுக்கு நல்ல இடம் இருக்கும், நல்லா ஸ்டீம் ஆகும். இதை இப்போ மூடி டைம் பார்த்து 10 நிமிஷம் வச்சா கரெக்டாக இருக்கும்.
ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு ஸ்பூனை வந்து தண்ணியில் முக்கி லேசாக எடுத்தால் இந்த மாதிரி வரும். ஸோ பாருங்க, இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி. ஸோ நான் காத்தால சொன்ன ப்ரப்போர்ஷன்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதை தவிர எங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண இட்லி பொடியும் இருக்குது. இந்த இட்லி பொடி வந்து சன்னா தால், உருத் தால், எள்ளு எல்லாம் போட்டு பொடிச்சதுனால ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். யார் யாருக்கு வேணுமோ எங்கள்கிட்டையும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை அந்த பாக்ஸை பார்த்து நீங்களும் பண்ணலாம். ஸோ இப்படி இட்லி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கேரியர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது வந்து இந்த பழங்காலத்து கேரியர். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு. எப்போவுமே நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச், மினிமலிசம் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம். அந்த மினிமலிசம் ஜேர்னியில் இதுக்கு வந்து ரொம்ப பார்ட் உண்டு. இந்த கேரியர் வந்து என் கல்யாணத்துக்கு வாங்கினது 1979. எங்களோட ஆஃப்ரிக்காவுக்கு வந்தது. ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு என்னோடய 2வது குழந்தை பிறந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சாப்பாடு அனுப்புறத நான் இந்த கேரியரை அவள்கிட்ட கொடுத்து வைப்பேன். அவள் இதில் கேரியரில் சாப்பாடு அனுப்புவாள். சிலப்போ இதில் அனுப்புவா, சிலப்போ இதில் அனுப்புவா. ஸோ இது ரெண்டுமே என்னோடய ஆஃப்ரிக்காவுக்கு வந்தது. அப்புறம் நானும் வந்து அவளுக்கு ஏதாவது வேணும்னா இந்த கேரியரில் போட்டு கொடுப்பேன். இந்த கேரியர் என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வந்து இதில் வந்து சூடாக நிற்கும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் அண்ட் ஈஸி டு வாஷ், மெயின்டைன், க்ளீன் எல்லாம். ஸோ முன்னெல்லாம் இந்த கேரியர் தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதையும் இதை விட ஒரு சின்ன கேரியரில் தான் சாப்பாடு கொடுப்போம், அதை எடுத்துன்னு போவோம். அண்டு அது வந்து ஆறியும் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மைண்ட் பண்ணல. நாங்கள் சூடாக இருக்கணும், சூடாக இருக்கணும். வீட்டில் மாத்திரம் சூடாக சாப்பிடுவோம், வெளியில் போனால் அந்த ரூம் டெம்பரேச்சரில் தான் சாப்பிடுவோம். எல்லாருக்குமே அந்த என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பிளாஸ்டிக், டபுள் வால், செல்லோ, தெர்மோவேர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கா. இதுதான் லேட்டஸ்ட்டு, இதில் இன்னும் நல்லாயிருக்கும். அண்டு கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக வந்து நேச்சுரலி அந்த கன்சியூமரிசமும் ஜாஸ்தியாகிடுது. எல்லாருக்கும் வாங்கவும் தோணுறது, குழந்தைகளுக்கு பெஸ்ட் கொடுக்கலான்னு. இந்த மாதிரி ஆட்ஸு, ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸை டார்கெட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். பட் அதுக்காக இதில் தான் கொடுக்கணும்னு கிடையாது. பிகாஸ் இப்போ பெட்டர் திங்ஸ் வந்தாச்சுன்னா பெட்டர் திங்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச்னு எடுத்தால் அதை பேக் ட்ராக் பண்ணினா ஏன் கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு, இப்போ இன்னொரு சைக்ளோன் வருதுங்கிறா, இன்னொரு இது பில்டப் ஆகுதுங்கிறா. இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் அண்ட் குளோபல் வார்மிங், சேஞ்சஸ் இன் கிளைமேட். அது எப்படி வந்ததுன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், மாஸ் கன்சியூமரிசம். ஸோ கிளைமேட் சேஞ்ச்லேருந்து மாஸ் கன்சியூமரிசம். கன்சியூமரிசம் எப்படி வந்ததுன்னா, நம்ம வந்து சரண்டர் பண்ணிடுறோம், நிறைய இதுக்கு விட்டு கொடுத்துடுறோம். இப்போ நம்மளே வந்து இம்பல்ஸில் வாங்குகிறோம், நம்மளே யோசித்து வாங்குகிறோம், நம்மளே வந்து லேட்டஸ்ட் வாங்கணும்னு வாங்குகிறோம். நிறைய நம்மளே பண்ணிக்கிறது தான். அதை தவிர பியர் ப்ரெஷர் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரமோட்டர்ஸ், டிவி ஆட்ஸ் இதெல்லாமா பொம்பார்ட் பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே சரண்டர் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த மாதிரி நம்ம சரண்டர் பண்ணலைன்னு என்ன ஆகும்னா, நம்ம செல்ஃப் எஸ்டீம் நல்லா பெருசாக இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் வந்து நம்ம மேலேயே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாம். எது வேணுமோ அதை மாத்திரம்தான் வாங்குவேன், இது வேண்டான்னா வாங்க மாட்டேன், அவள் சொன்னான்னுட்டு வாங்க மாட்டேன், இவா சொன்னான்னுட்டு வாங்க மாட்டேன், இம்ப்ரெஸ் பண்ணுறான்னு நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எஸ்டீம் ஜாஸ்தியாகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாகும். நமக்கே தெரியும், நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் வந்து மினிமலிஸ்ட், டாப் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்ததுன்னு. காந்திஜி, அப்புறம் வந்து ஸ்ரீ காமராஜ் நாடார், அவர் தான் ஏலகிரிக்கே ரோடு போட்டார். கீழேருந்து எல்லோரும் நடந்து தான் வந்துருந்தா. முன்ன இது மலை வாரத்துலேருந்து மேல் வரைக்கும் நடந்து வந்துருந்தா. போலில் வந்து நெய்யெல்லாம் கட்டி தொங்க விட்டு எடுத்துன்னு வந்து எல்லாம் அதெல்லாம் அவர் பார்த்துட்டு இங்கே வந்து ரோடு போட்டார், காங்க்ரீட் ரோடு. ஸோ மேலே கார் வரா மாதிரி காங்க்ரீட் ரோடு போட்டது நம்ம காமராஜ் சார் தான். ஸோ இந்த மாதிரி மினிமலிஸ்ட்டாக இருந்தால் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. குணங்கள், குவாலிட்டிஸ் தான் இம்ப்ரெஸ் பண்ணோம். அது வந்து நமக்கு 2 டாப் எக்ஸாம்பிள்ஸ், காந்திஜி அண்ட் ஸ்ரீ காமராஜ். ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும்னு கிடையாது, எல்லோரும் இருக்கவும் முடியாது. பட் இதில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், நிறைய கான்ஃபரன்சஸ், இது மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தி சயின்டிஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணுறா.
பட் நம்மளோட அந்த ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் டொமஸ்டிக் லெவலில் நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி நம்ம ட்ரை பண்ணினோன்னா நம்ம வந்து மினிமலிசம் மெயின்டைன் பண்ணி கிளைமேட் சேஞ்சுக்கும் இம்பேக்ட் பண்ணலாம், நம்மளோட செல்ஃப் எஸ்டீமும் வளரும். ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு சின்ன இது. இப்போ வந்து நான் இட்லி ரெசிபி கொடுத்துருந்தேன். அந்த இட்லி ரெசிபிக்கு இட்லி பொடி அவைலபிள் எங்கள்கிட்ட. ஸோ இட்லி பொடி மிளகா பொடி எல்லாம் வந்து நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. அதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால வாசனையாக இருக்குது. பேட்சாக தான் நான் அரைக்கிறேன் மில்க் கிரைண்டரில் வீட்லேயே. இது வந்து இன்னும் நாங்கள் மிஷின் எல்லாம் கொடுத்து அரைக்கலை. பிகாஸ் வந்து யார் யார் கேட்குறாலோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நான் ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணனாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வருஷமும் நான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு சிலதெல்லாம் பண்ணுவேன். இது என்ன ப்ராஜெக்ட், ஏதாவது ஆர்கனைசேஷனா இல்லை இன்ஸ்டிடியூஷன்லேருந்தான் கேள்வி கேட்டதுன்னா அதெல்லாம் கிடையாது. நானே எனக்கு இது பண்ணிக்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால நிறைய இந்த லெஃப்ட் ஓவர் உள்ளெல்லாம் இருக்கும். சில சில்ட்ரன்ஸ் க்ளோத்ஸ் எல்லாம் நான் காட்டினேன். அதெல்லாம் வந்து இந்த சில்ட்ரனுக்கு டொனேட் பண்ணியாச்சு. அது பண்ணின மிச்சம் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி குஷன் கவர் இன்னும் தைக்கணும். இது ஃபுல்லாக தைக்கலை. ஸோ இந்த மாதிரி குஷன் கவர் இந்த லெஃப்ட் ஓவர் உள்ள, அதே மாதிரி ஒரு ஸ்கார்ஃப், நீளமாக ஒரு ஸ்கார்ஃப். ஸோ இது வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் உள்ள இந்த மாதிரி டேசல்ஸ் இதெல்லாம் வச்சு, இன்னொன்று இந்த மாதிரி. ஸோ சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேணும். ஆனால் நான் வாங்குறத கொஞ்சம் ஜாஸ்தி உள் வாங்குவேன். அதே மாதிரி பேபி பிளாங்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஹாபி. அண்ட் இந்த மாதிரி பேபி பிளாங்கெட். அப்புறம் வந்து சில உள்ளெல்லாம் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி நெக் ஸ்கார்ஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் வாக்கிங் போகிறீங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி. ஸோ இது யாருமே நமக்கு வந்து சொல்லணும், அவளுக்கு வேண்டி பண்ணணும், இவளுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நம்மளே சில இதெல்லாம் நமக்குன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாபி க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டார்கெட் மாதிரி வச்சுட்டு நான் வந்து எவ்ரி இயர் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சிலது ஏதாவது இந்த பேபிஸ் பிறந்ததுன்னா அவளுக்கு கிஃப்டாக இந்த பிளாங்கெட்லாம் கொடுப்பேன். இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா ஒரு குஷன் கவர் இந்த மாதிரி கொடுப்பேன் கிஃப்டாக. மிச்சத்தை நானே வச்சுப்பேன். ஸோ அடுத்த வருஷத்துக்கு இனிமேல் வாங்குவேன் நான் ஜான்வரியில் புல். அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஒரு பர்பஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா, அந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணினோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் அந்த இது முடித்த உடனே. ஸோ எல்லாம் வந்து யாராவது கொடுக்கணும், யாராவது பண்ணணும்னு கிடையாது, நம்மளே நமக்கு செட் பண்ணிக்கலாம் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மார்கழி மாதம் காத்தால கோலம் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ மாமா காட்டுவர் கோலத்தை, வெளியில் கோலம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.